இந்த பாம்பு புத்து மேல அடிய வச்சு அந்த தெப்பையை ஒடிக்கிட்டு போயிருக்கிறான். தெப்பை கொள்ளலாம் அரைக்கலாம் என்று போனான் என் பிள்ளை. ஆமா, கீழே அந்த புத்துல இருந்து பாம்பு வெளியே வந்து சீரியும் பக்கரும் காலில் ஒரே கொத்தா கொத்திச்சு. என் மகளுடைய காலில் கொத்தி உங்க மாவன் சேர்த்துட்டான். நான் போய் வரா என்று சொன்ன போது கூட நான் போறமான்னு சொல்லிட்டு போனியாடா. நான் ஒன்னே ஒண்ணு வைத்திருந்தேனே என் மகனே. அப்பா மகனே பாம்பு பாம்பு கடிச்சது என் மகனே. நான் வளர்த்த என் ராஜா உன்னை பாம்பு எப்படி கடித்ததோ எப்படி துடித்தாயடா என் மகனே. அட செப்பாரியா என்ன என்னை விட்டு நீ மறந்து விட்டாயடா மகனே. நான் என்னடா செய்ய போறேன்? ஆசையோடு ஒண்ணு வளர்த்துடா அப்பா என் ராஜா. அடக்காரை காணா ராஜா பெத்த வயிறு எனக்கு பத்து எரிதடா என் மகனே. என்னால் ஒண்ணும் முடியலையடா மகனே. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான் அப்பா. எனக்கு வாழ்க்கையில் பிள்ளை இல்லாட்டாலும் நாடகத்தில் பிள்ளை இருப்பான் என்று நினைத்தேனே. அந்த பிள்ளை என்னை விட்டு போனான். அது எப்படி உன்னை மறைப்பேன்டா? நான் உன்னை எப்ப காண போறேன்டாப்பா? உன்னை பாம்பை கடித்து விட்டதா? குடித்து இருந்து விட்டாயா? இந்த செய்தியாகப்பட்டதை ஐயரிடத்திலே சென்று சொல்லிவிட்டு போக வேண்டும். அம்மா ஐயா கானகம் சென்ற இடத்திலே ஐயா என் மகனாகப்பட்டவனுக்கு
அந்த பையன் போனவன் தெரியுமா இருக்க ஐயோ அவன் செத்துட்டானா அவன் செத்துட்டாலும் பரவாயில்ல பத்திரமா அருவா கொடுத்தாச்சு அந்த அருவா கொடுத்தாச்சு என் அருவாவும் போயிடுச்சு என் அப்பா அவன் புள்ளையே போயிடுச்சு மாமி நீ ஒண்ணு ஐயரை கையால இருக்க நடிக்கு மேல வந்தாலே போதும் தன் பிள்ளை போய்விட்டான் மாட்டு விட்டான் நான் அழுகுறேன் இவங்க மனசு புரியாமா பிள்ளை பெற்றவங்களா இவங்க என் பணம் போய்விட்டது என்று அழுகிறியாம்மா நீங்கள் பணம் பெரிதாக பேசுகிறேன் ஒரு பிள்ளை என்று சொன்னால் மெழுகு உருகுது போலாகும் மனசு எப்படி உருகும் பிள்ளை போயிட்டாங்க பணம் போச்சுன்னு அழுகுறேன் எனக்கு பிறவி அம்மா மனித எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு பணத்தை நான் சேர்த்து வச்சிருப்பேன் எனக்கு தான் தெரியும் மாதாவானதில் பெத்த ஒரு வயிறாகப்பட்ட அவனுக்கு ஏரியா என்ன பார்த்து நான் சொன்னேன் நான் நினைக்கிறேன் மாமி உன் வீட்டுக்காரரு இது மேலே ஒரு பாசமா இருக்கிறாரு புதுசா பாசமா இருக்கிறாரு அப்ப அங்க அடிக்கும் போது இவாளுக்கு வலிக்குது தயவு செய்து சொல்றம்மா என் பிள்ளை என்று துடி துடி விட்டான் ஊருக்கு சாண்டிக்கு போவா எம்மா பணமா இருந்தாலும் பணம் இன்னைக்கு வந்துடும் அம்மா பிள்ளை வருவானா பணம் தாண்டி முக்கியம் அவன் செத்தா செத்தா போறோம் இப்போ நாங்க எதுக்கு பணம் எண்ணி கொடுத்தோம்
கொடுத்தோம். எதுக்கு பணம் இல்லை என்று சொல்லலையே. மாமி அவளை பாரு போட்டு கொடுத்துரு. பணம் எதுக்கு நாங்க கொடுத்தோம்? உங்களிடத்தில் வேலை செய்வதற்கு நீங்க கஷ்டப்படுறீங்க விஜயத்தாங்க தானே கொடுத்தோம். உன்னை மட்டும் தான் ஓட்டிட்டு வர சொன்னேன் அந்த ஐயரை. ஆனா கூட அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து என் வீட்டு காசு பணம் போச்சு, என் பொட்டி நகை போச்சு. பணம் ஒரு பிள்ளை வர மாட்டான். அவன் செத்தா செத்து போட்டேன். நான் காக்கா கால் தூக்கி போய் சாப்பிட்றோம். வேலை சாப்பிட கட்டும் போ. ஆமா அம்மா வேலை இங்க கிடக்குது. என் வீட்டுல கிடக்குற வேலை பூரா அப்படியே அப்படியே கிடக்குது. என் வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு ஆஹா. அதுக்கப்புறம் உன் புள்ளைய பாரு. அப்புறம் நேரா எங்க நீ ஓடிட்டு போ. ஆமா உட்கார்ந்து கேளுங்கள் தாய்மார்களே. இது போல பெண்ணை பார்த்தீங்களா? என் பிள்ளை இறந்து விட்டால் அம்மா என்று சொல்றேன். உன் பிள்ளை இறந்தால் இறந்து போகட்டும், என் வீட்டு வேலை செய்யன்னு சொல்றாளே. அவன் இதுக்கு ஒரு ஏண்டி என் பிராணம் மரியாதையா போயிடுறேன். மரியாதையா போ. ஏய் உன் புள்ள செத்தா அவன் புள்ள போனா அங்கேதான் கிடக்கும். யாரும் தூக்கிட விட மாட்டான். யாரு ஊ கட்டுறவன்? உன் புள்ள போனா அங்கேதான் கிடக்கும். என் வீட்டு பணம் எவனா வாங்கிட்டு போயிட்டானே, உன்னை வித்துட்டு போயிட்டானே. இந்த பணத்துக்கு பதில் யார் சொல்றது? என் வீட்டுல இருக்க வேலையை செய்டு. நாய வேலை செய்யணும். செய்டு. காசி விசுவாசம்